கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம்ம அனைவரோடும் இருப்பதாக. கொஞ்சம் பேருக்கு மட்டும்தான் உணவு இருக்கிறது, எதிர்பார்த்ததை விட அதிகமாக வந்து விட்டார்கள். என்ன செய்யலாம்? இருக்கிறது போதாது, இதை எல்லாருக்கும் கொடுக்கவும் முடியாது. என்ன செய்யலாம்? இந்த அவஸ்தை குடும்பத்திலே, நம்முடைய வீட்டிலே நிச்சயம் பல சந்தர்ப்பங்களிலே வந்திருக்கும். சில நேரம் மிகப்பெரிய விருந்து கொண்டாட்டங்களிலே கூட வந்திருக்கும். ஏன் ஆண்டவர் இயேசு கானாவூரிலே ஒரு கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார். அங்கே சென்ற போதும் அடிப்படையான திராட்சை ரசம் என்பது எல்லாருக்குமே அளவுக்கு அதிகமாக கொடுக்கப்பட வேண்டிய ஒரு பழக்கத்தில் இருந்த யூதர்கள் நடுவில் அதில் குறைவுபட்டது. அங்கே ஆண்டவர் அதை நிறைவு செய்தார். நம்முடைய வாழ்க்கையின் தேவைகளுக்கு முன்னாலே நாம் சில சொற்களை சொல்லுகிறோம். அது உண்மையானது, யதார்த்தமானது, பொய் அல்ல. ஆனால் நம் தேவைகளுக்கு முன்னாலே தேவன் நம்மை விசுவாசத்தில் எப்படி இருக்கிறோம் என்று சோதிக்கும்படியாக ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்மை நடத்துவார். சோதிக்கும்படியாக நம்முடைய தேவைகளுக்கு முன்னால் நாம் நிற்க வைக்கப்படுவோம். அந்த நேரத்தில் நம் திராணி என்ன, நம் சூழ்நிலை என்ன நமக்கு தெரியும். ஒன்றை மட்டும் நாம் பார்க்க தவறி விடுவோம். தேவன் யார்? அவரிடம் என்ன இருக்கிறது? அவர் என்ன செய்வார்? ஒருவேளை இந்த வேளையிலே வந்து இருக்கிற அருமையான தேவ ஜனமே, உங்கள் மனதுக்குள்ளே உங்களுக்கு முன்னிருக்கும் தேவை மிக பெரிதா இருக்கலாம். உங்கள் கையில் இருப்பது கொஞ்சமா இருக்கலாம். அது போதாது என்று நீங்கள் பேசிக் கொண்டிருக்கலாம். எம்மாத்திரம் என்றும் நீங்கள் சொல்லலாம். தேவன் என்ன செய்வார்? நமக்காக தேவன் என்ன செய்வார்? இந்த பாடத்தை பல சந்தர்ப்பங்களிலே தேவன் நமக்கு பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் சொல்லிக் கொடுத்திருக்கு. பாடின பாடல்ல குருவி பறவை வானம்பாடிகள் அவைகள் ஆகாரத்துக்காக தேவனை நோக்கி பார்ப்போம், தேவன் அதை போஷிப்பார். அந்த விசுவாசத்தை நாங்கள் கற்றறிந்திருக்கிறோம் என்று நாம் பாடினோம். ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்தார். பறவைகளை பாருங்கள், மலர்களை பாருங்கள், நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் கவலைப்படாமல் விசுவாசியுங்கள் என்று அவர் கற்றுக் கொடுக்கிறார். நமக்கு பிறந்தது முதல் நமக்கு முன்னால் இருக்கும் மிக முக்கியமான விஷயம் நம்முடைய தேவை. நம்முடைய தேவையானது கொஞ்சமாக இருந்தது. நாம் வளர வளர அந்த தேவையின் அளவும் பெருகி கொண்டே போகும். The way you grow, the amount and the size of your need also will grow. ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, தேவன் ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் பொழுது அந்த வளர்ச்சிக்குள்ளே ஒரு சட்டத்தை வைத்திருக்கிறார். கொஞ்சமா இருந்துதானே நம்ம வளர போறோம். அந்த கொஞ்சத்துக்குள்ளே ஒரு சட்டத்தை வைத்திருக்கிறார். இந்த சட்டம் இந்த வேத புத்தகத்தின் முதல் பக்கத்திலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த கோணத்துல நாம் அதை பார்க்க மாட்டோம். உதாரணத்துக்கு விதை, ஒரே ஒரு விதை, அதை விதைத்த உடனே அது முளைத்து பலன் தருகிறது என்ற ஒரு இடத்துக்கு வரும்போது அந்த ஒரு விதையானது 1000 விதைகளை கொடுக்கும் விருட்சமாக மாறுகிறது. A principle of growth is multiplication. ஒன்றின் வளர்ச்சியிலே தேவன் பெருக்கத்தை வைத்திருக்கிறார். இப்ப நாமோ கொஞ்சமா தானே இருக்கு, எம்மாத்திரம் அப்படின்னு நினைச்சோம்னா அதை ஒரு விதையாக பார்த்தால் போதும். அதை ஒரு விதையாக பார்த்தால் போதும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு வாசித்த அந்த வசன பகுதிக்கு நாம் செல்லலாம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 15வது வசனம். சாயங்காலமான போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்துல வந்து, அதாவது திரளான ஜனங்கள் வந்துட்டாங்க, வனாந்திரமான ஒரு இடம், ஆனால் புல் தரை இருக்கிற ஒரு இடம் தான். பக்கத்திலே ஊர் இருக்கு, கிராமங்கள்லாம் இருக்கு. அந்த ஊர் கிராமங்களுக்கு அடுத்து ஒரு வனாந்திரமான இடம், பறந்து விரிந்த ஒரு இடம், பசுமையான இடம்தான், புல் தரைகளும் இருக்கிறது. ஆனால் அங்கிருந்து உணவு தேவை பூர்த்தி செய்து கொள்ள முடியாது. அவர்கள் அங்கிருந்து அந்த கொஞ்சம் தூரம் போகணும், மறுபடியும் ஊருக்குள்ளே கிராமங்களுக்குள்ளே தான் போகணும். இந்த சீடர்கள் மாலை ஆன உடனே, யூதர்கள் பொதுவாகவே மாலை 6 மணிக்குள் அவர்கள் தங்கள் இரவு உணவை முடித்து விடுவார்கள்.
நமக்கெல்லாம் ஸ்நாக் டைம், அவங்களுக்கு டின்னர் டைம் மாலை தான். அப்போ அவங்களும் கூட ரொம்ப கன்சர்னா தான் இருக்காங்க, அவங்க ரொம்ப கவனமா தான் இருக்காங்க. ஐயா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இருட்ட போது மக்கள் எல்லாம் ரொம்ப நிறைய பேரா இருக்காங்க, அவங்கள அனுப்பிடலாம். அப்போ அவர்கள் பசியின் மேலே இவளுக்கு கவனம் இருந்ததுதான். அவர்கள் பக்கத்திலே கிராமங்களுக்கு சென்றால் உணவை அவர்கள் எப்படியாவது ஆளுக்கு வாங்கி கொள்ளலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருவதை கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். என்ன ஆச்சுன்னு சொன்னா, அந்த மாலை நேரத்துலதான் நிறைய பேர் வரவும் ஆரம்பிச்சுட்டாங்க. ஏற்கனவே அதிகமான ஜனங்கள் இருந்தார்கள், ஆனால் மாலை நேரம் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருக்காங்க. பார்த்த உடனே ஆண்டவர் அவர்களை சுகமாக்குகிறார், அவர்களுக்கு போதிக்கிறார். ஆனா நமக்கு தான் ஒரு முறை இருக்குது இல்லையா? ஒரு மீட்டிங் சொன்ன பிறகு ஒரு ஈட்டிங் கண்டிப்பா நமக்கு இருக்கும். நம்முடைய ஃபெலோஷிப் என்றால் அங்கே ஒரு உணவு ஐக்கியம் என்பது கண்டிப்பாக இருக்கும், அன்பின் விருந்து என்று கண்டிப்பாக இருக்கும். இது ஆண்டவர்கிட்டதான் நமக்கு வந்தது. அவங்கள பார்த்த உடனே சொல்றாரு, இவர்களுக்கு நாம் அப்பம் கொடுக்க வேண்டும், அல்லது இவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டுமே. பிலிப்பியனிடத்திலே சொல்றாரு, அப்ப ஆகாரம் கொடுக்கணும். 6ஆம் வசனம் முக்கியமான வசனம், கவனிங்க. தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி. நாம கூட அதை வீட்டுல செய்வோம், நம்முடைய நண்பர்கள் மத்தியில செய்வோம். எல்லாரும் வெளியில கிளம்பி போயிட்ட பிறகு தெரியும் அந்த 2 பேர்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லி இவன் சோதிப்பான் அவங்கள. அடாடா, நானும் பரிசு எடுத்துன்னு வரலையடா, இன்னும் ஆர்டர் பண்ணிட்டீங்களே, என்னடா பண்றது? அவங்க உடனே ஷாக் ஆகி பார்த்த உடனே இருக்கு என்கிட்ட அப்படின்னு. தான் செய்ய போகிறதை அறிந்தும் நம்ம ஒரு விளையாட்டாக இப்படி ஒரு ஷாக் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அவங்கள ரிலாக்ஸ் பண்ணுவோம். அப்பா அம்மா நண்பர்கள் இந்த மாதிரி செய்யறது உண்டு. தாம் செய்ய போகிறதை அறிந்தும் ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த இடத்துல. இப்போ நமக்கு கொஞ்சம் இருக்கு, தேவை ரொம்ப பெருசா இருக்கு, என்ன செய்ய போறேன்னு நமக்கு தெரியல. ஆனா பக்கத்துல ஒருத்தர் இருக்கிறாருல்ல, அவருக்கு என்ன தெரியும்? அவர் எனக்கு செய்ய போகிறது தெரிஞ்சு வச்சுன்னு தான் பக்கத்துல இருக்கார். அவர் என்னோடு கூட இருக்கிறார், எனக்கு செய்ய போகிறது அவருக்கு தெரியும். மத்திய 6ஆம் அதிகாரம் 32ல நமது ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார், உங்கள் தேவைகளை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். வாட் இஸ் யுவர் நீட் that your father in heaven knew very well. உங்கள் தேவையை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். என் தேவையை என் பரமபிதா அறிந்திருக்கிறார். நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லாங்களா? என் தேவைகளை என் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஒருத்தருக்கு என் தேவை தெரியும், ஆனா திராணி இல்லாத ஒருவராக இருந்தால் பிரயோஜனம் இல்லைல்ல. உங்களுக்கு என்ன தேவைன்னு எனக்கு நல்லா புரியுது, எனக்கு நல்லா தான் புரியுது, என்கிட்ட இல்லையே. அப்போ தேவையை அவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால எனக்கு பிரயோஜனம் இல்லை. ஆனால் என் தேவையை அறிந்திருக்கிற என் பரமபிதாவானவர் எப்படிப்பட்டவருங்களா? எல்லாம் அவருடையது. அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். இப்ப தொழுது கொள்ள வந்திருக்கிறோம் இல்லையா, இதுக்காகவே ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். தம்மை தொழுது கொள்பவர்களுக்கு அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறார். யாருடைய மனதுக்குள்ளே உங்கள் தேவை உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது? இப்பொழுது உங்கள் தேவை உங்கள் கண் முன்னாலே பெரிதாக இருக்கிறது. சில நேரம் நம்ம சூழ்நிலை நம்மளை சோதிக்கிற மாதிரி கரெக்டா வந்து நிற்கும். ரொம்ப லகுவாக விஷயங்களை செஞ்சுக்கிட்டே வருவோம். ஆனா ஒரு குறிப்பிட்ட இடம் வந்துட்ட உடனே அப்படியே ஒரு முட்டுச்சந்தில நிக்கிற மாதிரி நின்றுட்டு எந்த பக்கம் போறதுன்ற மாதிரி ஆயிடும். நம்மளுக்கு நாம் ஏதோ சோதிக்கப்படுகிறோமா என்பது போல நமக்கு தோன்றும். அங்கேயே நில்லுங்க, நமக்கு அருகிலே ஆண்டவர் இருக்கிறார். நமக்கு செய்ய போகிறதை அவர் அறிந்து வைத்திருக்கிறார். நம்மை சோதிக்கும்படியாக ஒரு சூழ்நிலையிலே நாம் தள்ளப்படலாம். You have been cornered to test yourself, especially your faith. உங்கள் விசுவாசத்தை சோதிக்கும்படியாக நிறைய சம்பவங்கள் இருக்கிறது. ஒரு சில சம்பவங்களை நாம் படிக்கலாம். முன்னால இப்ப பிலிப்பு என்ன பதில் சொன்னாலும் பார்த்துருவோம். பிலிப்பு பிரதியுத்தரமாக, ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணம். ஒரு அன்னைக்கு முதல் நூற்றாண்டு காலத்துல ஒருத்தர் வேலைக்கு போறாரு, மாச சம்பளம் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். 8 மாத சம்பளம் 200 பணம். ஒருத்தரோட 8 மாத சம்பளம் ஆகிய 200 பணத்தை கொண்டு வந்து இவர்களுக்கு வாங்கிட்டு அப்படி விட்டு கொடுக்கிற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாலும் கூட போதாதே.
அம்மாமாருங்க சமீபத்துல இந்த வார்த்தையை சொன்னீங்களா? போதாது. குடும்ப தலைவர்கள் சமீபத்துல நீங்க சொன்னீங்களா? இது போதாது, இதை கொண்டு என்ன பண்றது? இது இருக்கு, நம்ம கையில இருக்கிறத வச்சுட்டு நம்ம என்ன பண்றது? இது போதாது நினைச்சாவது பாத்தீங்களா? கண்டிப்பா நினைப்போம். இப்ப நம்ம கையில இருக்கிறது போதாது. பல சந்தர்ப்பங்கள்ல நாம் இந்த போதாது என்ற இடத்துல நாம் நின்று கொண்டிருப்போம், நினைப்போம், அதை பற்றி பேசுவோம். ஆனா அது உண்மையானா உண்மைதான். போதாதுன்னு சொன்னது உண்மை. திரளான ஜனங்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு கொடுக்க நம்மிடத்துல எதுவும் இல்லை, அதுவும் உண்மைதான். ஒண்ணு மறந்துட்டாரு பிலிப்பு. கொஞ்ச நாளைக்கு முன்னால பிலிப்பு மற்றும் அப்போஸ்தலர்களை எல்லாம் ஆண்டவர் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை தந்து போய் இஸ்ரவேலுக்குள்ள ஊழியம் பண்ணுங்க, அற்புதங்களை செய்யுங்க அப்படின்னு அனுப்புனார். இவங்க போயிட்டு வந்துட்டு சொன்னாங்க, ஆண்டவரே அநேக அற்புதங்கள் நடந்தது, நாங்கள் போய் பேசினோம், நாங்கள் அற்புதங்களை செய்தோம். அப்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. தங்களால் அற்புதங்கள் நடக்கும் வல்லமையை பெற்ற அனுபவம் உள்ளவர்கள் அவர்கள். அற்புதங்களை செய்யும் ஆண்டவர் அவரோடு கூடவே இருக்கிறார். அப்படி இருந்தும் அவர்களால, என்ன ஆண்டவரே நீர் தான் செய்வீரே, உமக்கு இது ஒண்ணுமே இல்லையே, நீங்க சொல்லுங்க, நாங்க என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க, இவங்க எல்லாருக்கும் போஷிக்க உம்மால் ஆகுமே. அந்த ஒரு வாக்கியத்தை எதிர்பார்த்தார். ஒரு வாக்கியத்தை தான் அவர் எதிர்பார்த்தார். அது விசுவாசம் இருந்தா தான் பேச முடியும். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இந்த போதாதுன்னு சொல்லும் பொழுது ஒருத்தர் பக்கத்துல இருந்து கர்த்தர் பார்த்துக் கொள்வார் அப்படின்னா அது விசுவாச வார்த்தை. மகனை பலியிட போகும் பொழுது நம் விசுவாசத்தின் தகப்பன் சொன்ன வார்த்தை, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இது என்ன பண்ண போறோம்? உடனே பக்கத்துல நிக்கிற நீங்க நான் என்ன சொல்லணும்? கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அப்படி சொல்ற விசுவாசியின் வாயாக நம்முடைய வாய் இருக்கணும். ஐயோ அப்படியா, எனக்கும் அப்படிதான் ஆச்சு, நானும் கையப்ப செஞ்சு நான் நின்னேன், ஒண்ணுமே பண்ண முடியல, அப்படியா சொல்ல போறோம்? நாம் விசுவாசிகள் ஆனதுனாலே நம் வாயில விசுவாச வார்த்தைகள் வரணும். அப்போ பிலிப்பு சொல்றாரு, போதாது போதாது. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 42, 43. 2 Kings 4:42 and 43. இருபது அப்பங்களை கொண்டு வந்தான். அப்பொழுது அவன் ஜனங்க எல்லாருக்கும் சாப்பிட கொடு அப்படின்னு சொல்றாரு. பணிவிடைக்காரர், இதை நான் என்னையா 20 அப்பம் தான் இருக்குது, 100 பேருக்கு எப்படியா வைக்கிறது? அதற்கு அவன், அதை ஜனங்களுக்கு நீ சாப்பிட கொடு, சாப்பிட்ட பிற்பாடு இன்னும் மீதி உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதே மாதிரி எல்லாரும் சாப்பிட்டாங்களாம், மீதியும் எடுத்தாங்களாம். அப்ப நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? நம் தேவைகளை உரிய அளவில் சந்திப்பவர் மட்டுமல்ல, அதை அதிகமாகவும் கொடுத்து மீதியை நம்ம கையில கொடுப்பாராம். நல்லா பாருங்களேன், முதல்ல இருந்தது கையில வச்சிருந்து போதாதுன்னு சொன்னோம். ஆனா ஆண்டவரோட அற்புதம் நடந்தும் போது அந்த இடத்துல அவருடைய அற்புத கரம் வந்துட்ட பிறகு இந்த பக்கமா 2 கையில வச்சா, ஐயோ கை போதாது, முதல்ல இந்த பொருள் போதாது, இந்த பணம் போதாது, என்னுடைய திராணி போதாதுன்னு நம்ம சொன்னோம். இந்த பக்கம் செஞ்சு முடிச்சிட்ட பிறகு, ஐயோ அவர் செஞ்சு முடிச்சது கையில வைக்கிறதுக்கு என் கை போதாது. நிறைய பேருடைய வாழ்க்கையில தேவன் கொஞ்சத்துல, சிறுமையில, இல்லாமல இருந்ததுல இருந்து ஆசீர்வதித்து கொண்டே வருகிறார். இன்னைக்கு காலையில ஜெபம் என்னுடைய வீட்டுல செய்து முடித்த பிறகு சொன்ன ஒரு வாக்கியத்தை, இல்லாதவர்களில் நடுவில் நின்று உனக்கு இருக்கிறதை பார்க்க கற்றுக்கொள், இருப்பவர்கள் எதிரில் நின்று உனக்கு இல்லாததை நீ பார்க்காதே. புரிஞ்சுதான்? இல்லாதவர்கள் நடுவில் நின்று உனக்கு இருக்கிறதை, கர்த்தர் கொடுத்ததை பார்க்க கற்றுக்கொள். இருப்பவர்கள் நடுவில் நின்று, அவர்கள் எதிரில் நின்று உனக்கு இல்லாததை நீ பார்க்காதே. நமக்கு இந்த இல்லாததை பார்க்கறதுல என்னமோ அவ்வளவு ஷார்ப்பா இருப்போம், அவ்வளவு ஷார்ப்பா இருக்கும். அதனாலதான் நம்ம கிட்ட இருக்கிற லிஸ்ட் கொடுங்கன்னா தயக்கமா இருக்கும், வரவே வராது, மனசு ஓடவே ஓடாது. இல்லாததுன்ற ஒரு லிஸ்ட் கொடுங்கன்னு சொன்னா கட 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 கடன்னு வரும். ஏடிஎம்ல அப்படியே பணம் அப்படியே கட கட கடன்னு வரும் பாருங்க. அந்த மாதிரி முதல்ல அந்த மனோபாவத்தை, அந்த பார்வையை நான் மாற்றணும். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறவைகளிலே அவர் எப்பொழுதுமே எப்படி கொடுப்பாருங்களாம்? மீதியா கொடுப்பார். அதனாலதான் மீதியாய் டெய்லி கொட்டின்னு இருக்கிற குப்பையில பழங்கள் எல்லாம் கொட்டுறோம். எனக்கு அப்படியே மனசு அடிச்சுக்கும். அந்த ஆப்பிள் திடீர்னு
வாங்கி வரும்போதே பாதி அழிவு இருக்கும். அப்படி வெட்டின உடனே உள்ள எல்லாம் ப்ரௌனா இருக்குமா, எனக்கு ரொம்ப வலிக்கும், ரொம்ப வலிக்கும். இந்த ஆப்பிள் மேலதான் எனக்கு ரொம்ப கோவம். ஏன் தெரியுங்களா? 30 ரூபாய், 45 ரூபாய் ஒரு ஆப்பிளோட விலை. சகோதரர்கள் இதை பத்திரிக்கை வைக்க ஏதோ ஒரு வாழ்த்து வரும்பொழுது அதை வாங்கி வந்துருவாங்க. அவங்க பணம் இப்படி வீணா போச்சேன்னு தான் நான் ரொம்ப கவலைப்படுவேன். நான் சாப்பிட முடியலன்னு கவலைப்பட மாட்டேன். ஐயோ, அவருடைய பணம் வீணா போச்சு. பிரியமானவர்களே, நீ 20 அப்பங்களை 100 பேருக்கு எப்படி கொடுக்கறது? கணக்கு கரெக்டா தான் இருக்கு. அந்த வேலைக்காரன் சொன்ன கணக்குல எந்த தப்புமே இல்லை. நம்ம கூட கணக்கு ரொம்ப கரெக்டா போடுறோம். கணக்குல வீக்குலாம் நம்ம நினைக்கிறோம், அப்படி கிடையாது. நம்மளாம் கணக்கு கரெக்டா போடுவோம். இதை வச்சுன்னு என்ன பண்றது? அம்மா கேட்குறீங்கல்ல, மனைவி மாதிரி இதை வச்சுன்னு என்ன பண்றது? அதுக்கு நிறைய எல்லாம் வச்சிருக்கிறோம். சுருக்குன்னு சொல்ற மாதிரிலாம் நிறைய டைலாக் பின்னால, அதெல்லாம் நீங்க நினைச்சு பாத்துங்களேன். நீங்க இதை வச்சுன்னு என்ன பண்றதுன்றதுல நீங்க என்னெல்லாம் சொல்லுவீங்கன்னு யோசிங்க. போதாது போதாது. சரி, அப்புறம் நம்ம ஆள் இன்னொருத்தர் இருக்கிறார் பக்கத்துல. அவர் யாருன்னு பாருங்களேன். யோவான் 6ஆம் அதிகாரம் 8-9. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவரும் சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு ஏமாத்திரம் என்றான். இவர் ஒருபடி கொஞ்சம் மேல தெரிகிறார். என்னன்னா, அவர் அப்படியே பாக்குறாரு. பார்த்தா ஒரு பையன் கிட்ட கொஞ்சம் அப்பமும் கொஞ்சம் மீனும் இருக்கிறது. 5 அப்பம் 2 மீன் இருக்கிறது. ஆனா அவரை பார்த்துட்டு என்ன சொல்றாரு? இது இருக்குது, ஆனா இது ஏமாத்திரம். ஏன் தான் அந்த மனுஷன் சொன்னார்னு எனக்கு தெரியல. ஆனா அந்திரியாவை எப்படி தெரியுங்களா? ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டிய எப்பவுமே பார்த்துருவாரு. ஒரு நல்ல வாய்ப்பு இருந்தாலும் அதை எப்பவுமே பார்க்கிறவரு அந்திரேயாவுடைய கண்கள். நீங்க யோவான் 1 அதிகாரம் போய் பார்த்தீங்கன்னா அதுல அந்திரேயா, நாங்க இயேசுவை பார்த்தோம், வாங்க வாங்க நீங்களும் பாருங்க, வாங்க நீங்களும் பாருங்க அப்படின்னு எல்லாருமே கூட்டிட்டு போய் விட்டுருவார். ஒரு நல்ல விஷயத்தை ஐடென்டிஃபை பண்ணுவாரு ஆண்ட்ரூ. அப்ப அவரு அங்க சொல்றாரு, இங்க ஒரு சின்ன பையன் ஒரு கொஞ்சம் வச்சிருக்கான், ஆனா ஏமாத்திரம் எதுவுமே இல்லை. ஒண்ணு. இந்த பக்கம் பிலிப்பு சொன்னது ஜனங்களை பார்த்து நம்மிடம் போதாது, எதுவுமே இல்லை. இங்கே அந்திரேயா சொன்னது நம்மிடம் இந்த கொஞ்சம் இருக்கிறது, ஆனால் அவ்வளவு பேருக்கு அது ஏமாத்திரம். ஆனா விஷயம் ஒண்ணுதான், நாம் விசுவாசமான வார்த்தையை, விசுவாசமான எண்ணங்களை வைத்துக் கொள்வதற்கு பதிலாக வேற என்னெல்லாம் சொல்லணுமோ அப்படிலாம் நம்ம சொல்லிட்டே இருக்கோம். பிரியமானவர்களே, நாம் விசுவாசிகள் என்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளே வந்து விட்டோம். நம்முடைய விசுவாசமானது நாளுக்கு நாள் பலப்பட வேண்டும், அது வலுப்பட வேண்டும், அது வளர வேண்டும், அது பெரிதாக வேண்டும். அது எப்படி பெரிதாகும்? அது எப்படி ஸ்ட்ராங் ஆகும் விசுவாசம்? இந்த மாதிரி தேவைகள் நடுவில் கடவுள் நம்மளை நிக்க வச்சுதான் அந்த பரீட்சைக்கு அப்புறமா தான் அடுத்த கட்டம் நம்மளை கொண்டு போவார். நம்முடைய தேவைகள் தான் நமக்கான பரீட்சைகளாக இருக்கிறது. ஒரு சம்பவம். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுங்களா? வாசிப்போம். நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம். ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் இது. நம் தேவனுடைய இயல்பை நாம் இங்கே அழகாக கற்றுக்கொள்ள முடியும். கிதியோன் மீதியானியரை எதிர்கொள்ளும்படியாக போகிறார். அந்த மீதியானியர் முதல் வசனத்திலிருந்து தான், அவங்க ரொம்ப திரளான ஜனங்களாக நிறைய பேர் இருக்காங்க. அவங்க இப்ப புறப்படுறாங்க. 2ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானியரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியா இருக்கிறார்கள். என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதுக்கு இடமாகும். அப்படின்னா ஒரு படையோட போறாரு. எதிரில மிகப்பெரிய அளவுக்கு எதிரிகள் இருக்காங்க, பாளையம் இறங்கி இருக்காங்க. அப்போ தேவன் திடீர்னு ஸ்டாப் பண்றாரு. அப்ப நீ கொஞ்சம் நில்லு, உன்னோட வர்ற போர் வீரர்கள் என்னமோ கொஞ்சம் அதிகமா தெரியுறாங்க எனக்கு. ஆனா அந்த பக்கமா இருக்கிறவங்க வெட்டிக்கிளிகளை போல 1000 பேராக வந்துட்டாங்களாம். கிதியோனுடைய மனசுக்குள்ள இந்த கொஞ்சம் பேரை வச்சு நான் எப்படி அவங்களெல்லாம் ஜெயிக்க போறேன்னு இவர் நினைச்சுட்டு இருக்கிறாராம். ஆனா ஆண்டவர் தேவன் சொல்றாரு, உங்ககிட்ட இருக்கிறவங்க எனக்கு என்னமோ அதிகமா தெரியுது, அவங்களுக்கு குறைச்சது. இருந்து என்ன தெரியுது? அதிகம் இருந்தால்தான் இதை செய்ய முடியும்னு நினைக்கிற மனநிலைய தேவன் மாற்ற முயற்சிக்கிறார். இவ்வளவு இருந்தா மட்டும்தான் இதை செய்ய முடியும்.
இவ்வளவு இருந்தா மட்டும்தான் நம்மால இதை சமாளிக்க முடியும். அது இயல்பாக நாம் நினைக்கிறது தான். ஆனால் தேவன் என்னோடு கூட இருப்பார். ஆனால் என்னிடத்துல இருக்கிறதை, அந்த கொஞ்சத்தை அவர் ஆசீர்வதிப்பார், இன்னொன்னு செய்வார், இன்னும் கொஞ்சமாக்கிட்டு கூட அவர் என்னை ஆசீர்வதிப்பார். Still he will reduce my resource and then he will do the wonder. என்னிடத்துல இருக்கிறது கொஞ்சமாக்கிட்டு அவர் பெரிய அற்புதங்களை அவர் செய்வார். அதிகம் நான் அப்புறம் மறுபடியும் போயிட்டு அவங்களெல்லாம் குறைச்சுன்னு சொல்லி 300 பேர் ஆக்கிடுறார். இந்த பகுதியை நீங்க அப்புறம் வாட்ச் பாருங்க. அப்போ தேவன் நம்முடைய கொஞ்சத்தை பற்றி அவருக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. நம்ம கிட்ட எதுவுமே இல்லைன்னாலும் ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பரிசுத்த ஆவியானவர் அப்படியே புதிய ஏற்பாட்டில் நமக்கு ஒரு பாடமா எடுக்கிறார். ரோமர் 4:17 வாசிங்க. ஆபிரகாமோட அண்டர்ஸ்டாண்டிங் பாருங்க, அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு புரிதல் இருந்தது. ரோமர் 4:17 அநேக ஜாதிகளுக்கு என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் பாருங்க. முதல் விஷயம், மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவரமாயிருக்கிற தேவனுக்கு முன்பாக இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற தேவன். இந்த விசுவாச பார்வை நமக்கு தேவை. எங்க இருக்கு? எங்க வச்சிருக்கீங்க? எங்க இருக்கு செய்யறதுக்கு? எதுவும் இல்லையே. எங்க இருக்கு நம்ம இதெல்லாம் பண்றதுக்கு? எங்க வச்சிருக்கோம் நம்ம இதெல்லாம் செய்யறதுக்கு? ஆனா ஒரு விசுவாசிக்கு ஒரு புரிதல் தேவை, அந்த விசுவாசிக்கு ஒரு அறிவு தேவை. நான் விசுவாசிக்கிறவருமாகிய அவர் மரித்தோரை உயிர்த்தெழ செய்யக்கூடியவர், இல்லாததிலிருந்து அது இருக்கிற மாதிரியே கூப்பிடுவாராம். எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் ஆபிரகாமுக்குள் இருந்தது! அதனாலதான் அவர் நம் விசுவாசத்தின் தகப்பன். அதனால்தான் அவர் நம்முடைய விசுவாசத்தின் தகப்பன். இன்றைக்கு நம்முடைய விசுவாசத்தை ரெஃப்ரெஷ் பண்ணலாம். Please refresh your faith. உங்கள் விசுவாசத்தை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள். விசுவாசத்திலே நாம் நடக்க வேண்டியவர்கள், வாழ வேண்டியவர்கள். நாம் தரிசித்து நடவாமல் பார்த்து நடக்கிறவங்க கிடையாதான், பார்த்து வாழ்றவங்க கிடையாதான். அப்படி பரிசு பார்த்து இவ்வளவு இருக்கு, அப்ப நம்ம ஹோட்டலுக்குள்ள போலாம், அதானே நமக்கு வரும். அதனால பரிசை எத்தனை போகாம ஹோட்டல் போயிட்டு போறீங்க. நம்ம சுவாபம் அப்படிதான். ஆனால் ஒரு தேவைக்கு முன்னாலே நம் கையில் இருக்கிறதை வைத்து பார்க்கும் பொழுது அது போதாது என்றுதான் தெரியும், அது எம்மாத்திரம் என்றும் தெரியும். ஆனா நம்ம பார்க்க வேண்டியது ஆண்டவரை, அற்புதராகிய ஆண்டவரை, அதிசயராகிய ஆண்டவரை. அவர் பேரே அதிசயம், அவர் பேரே அதிசயம். அவர் மீது நம்முடைய விசுவாசம் இருக்குமானால் போதுமானது. அப்போ ஆண்டவர் அவளை சோதிக்கும்படியாக சொன்னாராம். அந்திரையா சும்மா இல்லாம இந்த 5 அப்பம் 2 மீன் இருக்கு, இதை கொண்டு ஆண்டவரே நேர் அதை பெருக்கிவிடும் அப்படின்னு சொல்லாம ஏமாத்திரம்னு முடிகிறார். நாம் சமீபத்தில் பேசின வார்த்தைகளை நினைப்போம், நம்முடைய அவிசுவாசமானவைகளை நினைத்து மனம் திரும்புவோம், விசுவாசமாக பேச, விசுவாசமாக அறிக்கையிட நாம் கற்றுக்கொள்வோம். யோவான் 6:10 இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதாயிருந்தது. பந்திருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராயிருந்தார்கள். கணக்கு போடுவோம், கூடவே பெண்கள், கூடவே சிறுவர்கள் 10,000க்கு மேல் இருந்து விட்டார்கள். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்திலே கொடுத்தார். சீஷர்கள் அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். இதை சீஷர்கள் கொண்டு போய் பரிமாறினார்கள். எல்லாருக்கும் அவங்க வரிசையா கண்டிப்பா அதை அப்படியே பாஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கணும். அங்கே அப்பங்கள் பெருகினதுன்னா கண்டெய்னரும் பெருகி இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இல்ல, ஒரு கண்டெய்னர் அதை எடுத்துட்டு போய் கொடுக்கணும்னா அதுவும் தான் வளர்ந்துருக்கும். அப்படியே பெருக்கமான ஆசீர்வாதங்களை தருகிற தேவன் அவர். மாவு பெருகியது, எண்ணெய் பெருகியது. பழைய ஏற்பாட்டு காலத்துல அந்த 20 அப்பம் 100 பேருக்கு கொடுக்கும் பொழுது அது வளர்ந்தது. 100 பேர் கையிலும் போய் அது சேர்ந்தது. ஆளுக்கு ஒரு 4 அப்பம்னா கூட அந்த 20 400 ஆயிருக்க வேண்டும்.
100 பேருக்கும், அதுவும் திருப்தியானார்கள் என்ற வார்த்தையை பழைய ஏற்பாட்டிலேயே நாம் பார்க்கிறோம். ஒரு முறை மோசே கூட சொல்றார், இவர்கள் இவ்வளவு பேரா இருக்காங்களே, how to feed them, எப்படி இவங்களுக்கு உணவை கொடுப்பது? இறைச்சி கேட்கிறாங்களே, எப்படி இவங்களுக்கு இறைச்சியை கொடுப்பது? தண்ணி கேட்கிறாங்களே, எப்படி இவங்களுக்கு தண்ணியை கொடுக்கிறது? ஒரு தகப்பனு போல தன் பிள்ளைகளுக்கான தேவைகளை சந்திக்கும் முன்னாலே அந்த தகப்பனுடைய மனம் இப்படிதான் இருக்கும். நான் என்ன செய்வேன்? இருக்கிறது இவ்வளவு, நான் என்ன செய்வேன்? அந்த தகப்பன் ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும், அவருக்கு மேல ஒரு தகப்பன் இருக்கிறார். அவர் பரம தகப்பனாக இருக்கிறார். அவர் இந்த தேவைகளை அறிந்தவராக இருக்கிறார். அவர் அதிசயங்களை செய்பவராக இருக்கிறார் என்பது தெரியணும். தாய்மார்களே, உங்களுக்கு மேலே ஒரு தகப்பன் இருக்கிறார். தகப்பன்மார்களே, உங்களுக்கு மேலே ஒரு தகப்பன் இருக்கிறார். பிள்ளைகளே, உங்களுக்கு மேலே உங்கள் சரீர தாய் தகப்பனுக்கு மேலே ஒரு பரம தகப்பன் இருக்கிறார். அவர் தகப்பன்னு சொல்ற காரணமே இஸ் a provider. அவர் தேவைகளை சந்திப்பவர். தேவனுக்கு பிரியமான விசுவாசம் எப்படிப்பட்டதுங்களா? அவர் உண்டென்றும், எபிரேயர் 11:6, அவர் உண்டென்றும் தம்மை தேடுபவர்களுக்கு பலனளிக்கிறவர் என்றும் தேவைகளை சந்திக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இதுதான் தேவனுக்கு பிரியமான விசுவாசம். நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இப்பொழுது மத்தேயு 14ஆம் அதிகாரம் 18 முதல் 5 அப்பமும் 2 மீன்களும் அல்லாமல் வேறொன்றும் இல்லை. அவ்வளவு திரளான ஜனங்கள் நடுவில் இந்த சின்ன பையனுடைய கையில இருந்தது வேறொன்றும் இல்லை என்றார்கள். அப்பொழுது அமர செய்தார். இந்த சின்ன பையனை விட்டுறக்கூடாது. இந்த சின்ன பையனை விட்டுறக்கூடாது. இப்போ அந்த சின்ன பையன் கொஞ்சம் பக்கத்துல வந்துட்டான், பக்கத்துல நிக்கிறான்னே வச்சுக்கோமே, அவன் சூழ்நிலையை அவன் எப்படியும் அப்சர்வ் பண்ணுவான். இவங்க சாப்பாட்டை பத்தி பேசிட்டு இருக்காங்க, நிச்சயமா அவன் அப்சர்வ் பண்ணிருக்கலாம். இவ்வளவு பேருக்கு எப்படி கொடுக்கறது, போதாது, அனுப்பிடலாம். அந்த கான்வர்சேஷனை அவன் கேட்டுட்டே கூட இருக்கலாம். இதோ இந்த சின்ன பையன் கிட்ட இருக்கு அப்படின்னு உடனே அப்படியே ஒரு அமுக்கி அதை அப்படியே மூடி அவருடைய பின்பக்கமா வச்சு குடு ஒரே ஓட்டம் ஓடலாம்ல. நம்ம பசங்களாம் ஓடிடுவானுங்க, நம்ம பசங்க தெருக்கே ஓடிடுவானுங்க. ஏன்னா நம்ம வீட்டில் அப்படிதான் சொல்லி அனுப்புறோம், யாருக்கும் கொடுக்காத, நீ மட்டும் சாப்பிடு. ஆனா அந்த சின்ன பையன் அப்படியே நின்று இருக்கான், வாங்கும்போது அதை கொடுத்துருக்கான். ஏன்னா பொதுவா சின்ன பிள்ளைங்க தங்களுடைய சாப்பிட்ற விஷயத்த மாத்திரம் ரொம்ப சீக்கிரம் கொடுத்துட மாட்டாங்க. அதுவும் அந்த சூழ்நிலை, அந்த மாலை நேரம், சாப்பிட்ற நேரம் வேற. ரொம்ப நல்ல குழந்தையா இருந்தா தான் கொடுக்கும். சாதாரணமான குழந்தையா இருந்தா அது சாப்பிடும். நம்ம அப்படித்தான் சொல்லி கொடுக்கணும், நீ சாப்பிடு. ஆனா அந்த சின்ன பையன் அதை கொடுத்துட்டான். அப்போ ஒரு பெரிய தேவைகள் இருக்கும் பொழுது ஏதோ ஒரு சின்ன வகையிலிருந்து நமக்கான தீர்வு புறப்படலாம். இதுதான் பாடம். ஏதோ ஒரு சின்ன வழியிலிருந்து, ஒரு சின்ன இடத்துல, ஏன்னா நம்ம கவனிக்காத இடம், நம்ம அதை கவனிக்கவே மாட்டோம், அது மட்டும் நம்ம கண்ணுக்கே தெரியாது. அந்த சின்ன இடத்துல இருந்து நம்முடைய மொத்த தேவைகளையும் தேவன் பூர்த்தி செய்வார். நான் அதை கவனிக்கிறேன். என் வாழ்வின் தேவைகள் பல சந்தர்ப்பங்கள்ல, பல வகையில எனக்கான பாடங்களை, சோதனைகளை கொடுத்திருக்கிறது. நிறைய பாடங்களை கற்றுக்கொண்டேன். அவிசுவாசம், பலவீனம் தாண்டி வளருவதற்கு தேவன் இப்படிதான் என்னுடைய வாழ்க்கையிலே என் தேவைக்கு முன்னாலே என்னை நிற்க வைத்திருக்கிறார். நான் சோதிக்கும்படியாக, சோதிக்கப்படும்படியாக நானும் நின்றிருக்கிறேன். சில நேரம் பலவீனமாக சோர்ந்து போனதும் உண்டு. சில நேரம் அவர் கையை பற்றி கொண்டு, எனக்கு வேற வழியே தெரியாது இல்லையா, அவர் கையை மட்டும் பிடிச்சிக்கணும்னு நின்னதும் உண்டு. அதிசயமான, ஆச்சரியமானவர்களை தேவன் செய்திருக்கு, உங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கிறார். நீங்க நினைச்சு பார்த்தா ஒவ்வொருத்தருக்குமே அந்த வரலாறு இருக்கும். ஆமா, எனக்கும் செஞ்சிருக்கிறாரு, ஆச்சரியமா செஞ்சிருக்கிறாரு. இது எப்படி ஆகும்னு நான் நினைச்சேன், நான் மலைச்சேன். ஆனா ரொம்ப அழகா தேவன் பண்ணிட்டாரு. இன்னொன்னு சொல்றேன், மீதி உங்கள் கையில கொடுத்திருப்பார், மீதியை உங்க கையில எடுக்க வச்சிருப்பார். ஏன் தெரியுங்களா? அந்த மீதி தான் என்னை பார்த்து, கொஞ்சம் முன்னால நீ விசுவாசமா சொல்லிருக்கலாம்ல, இப்ப
இப்ப பாத்தியா அப்படின்னு அதான் என்ன பார்த்து சொல்லும். பாருங்க இங்க நடந்தது பாருங்க. இருபது 21 எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். ஆனால் இந்த நிகழ்வு தொடக்கத்துக்கு முன்னால் இருந்த அந்த காட்சி என்ன? கொஞ்சம் கொடுத்தாலும் போதாது, இருக்கிறது எம்மாத்திரம். அப்படியே இந்த நிகழ்ச்சி முடியும் போது என்ன? எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுங்களா? நம்மை திருப்தி செய்கிறவர். அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்றாரு, என்னை புல்லுள்ள இடங்களில் நடத்தி அமர்ந்த தண்ணீரண்டை கொண்டு போய் என் ஆத்துமாவை திருப்தி செய்வார். என் ஆத்துமாவை அவர் திருப்தி செய்வார். God is a God of abundance. அவர் திருப்தியாக நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடியவர். பொல்லாத பெற்றோராகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது உங்கள் பரமபிதா கொடுக்காமல் இருப்பது எப்படி? 132 சங்கீதம் 15வது வசனம். Psalm 132:15. அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன், அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். ஆகாரத்தினாலே தேவன் நம்மை திருப்தியாக்கும். பொதுவாகவே நமக்கு ஒரு சுபாவம், பெற்றோராக நமக்கு ஒரு இயல்பே இருக்கு. அதாவது இன்பில்ட்டாவே நமக்கு இயல்பு இருக்கிறது. பிள்ளைங்க சாப்பிடணும், பிள்ளைங்க தாராளமா சாப்பிடணும், பிள்ளைங்க திருப்தியா சாப்பிடணும். அது நம்ம ரத்தத்துக்குள்ளவே இருக்கிற ஒரு விஷயம்தான். நம்ம பொல்லாத பெற்றாருக்கே இப்படி இருக்குதுன்னு சொன்னா, பரமபிதா நம்மை திருப்தி செய்யக்கூடியவர், நம்மை திருப்தி செய்யக்கூடியவர். அந்த திருப்தி செய்வது மட்டுமல்ல, அடுத்து ஒரு அனுபவம் நமக்கு கொடுப்பாராம். அடுத்த ஒரு அனுபவம் என்ன கொடுப்பார் பாருங்களேன். 20ஆம் வசனம். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள், மீதியான துணிக்கைகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தார்கள்னு பாக்குறோமா? யோவான் 6ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்துல, அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். அம்மா கொஞ்சம் கவனிங்களேன் சகோதரிகள்லாம். உணவு என்ன ஆகக்கூடாதான்? உணவு சேதமாக கூடாது. நம்முடைய சோம்பல் நிறைய நேரம் நம்முடைய உணவை சேதமாக்குகிறது. நீங்க வீட்டுல கடவுள் கொடுத்த ஆசீர்வாதங்களை நன்றியோட நினைச்சு ரொம்ப கவனமா இருக்கிறீங்க அப்படின்றது உண்மையா இருக்குமானால் இதான் டெஸ்ட். நீங்கள் சேதமாக்க மாட்டீங்க. நான் இதான் புரிஞ்சுக்கிட்டேன். நல்லா இருந்தா நீங்க எடுத்துக்கங்க. கடவுள் உங்களுக்கு கொடுத்ததை நீங்கள் வீணடிக்க மாட்டீங்க, அதை சேதமாக்க மாட்டீங்கன்னு சொன்னா நீங்க அந்த கொடுத்ததை நன்றியோட பாக்குறீங்க, அதுல நீங்க திருப்தியா பாக்குறீங்க, அதுல தேவனை நினைக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். அந்த விஷயத்தில் நாம் நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும். தேவன் அங்கே அவர்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்தார். ஆண்டவர் சொன்னார், அப்பா சேதமாக ஆகும் இல்ல, சின்ன துண்டு தானே, அவ கீழே போட்டாங்க இல்ல, அது சேதமாகாதபடிக்கு. அத எத்தனை கூட எடுத்தாங்களாம்? எத்தனை கூட எடுத்தாங்களாம்? 12 அப்போஸ்தலர் கையில கூடையை தூக்க வச்சார். ஏன்னா அவங்க போதாதுன்னாங்க முதல்ல. அப்புறமா ஒரு சின்ன ஒரு பையன் கையில இருந்த கூடையில 5 அப்பம் 2 மீன் இருந்தது இல்ல, அது எம்மாத்திரம் சொன்னாங்க. இந்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு 12 பேரையும் அந்த கூடையை தூக்க வச்சார். என்ன? மீதியானதையே ஆளுக்கு ஒரு கூடை தூக்குனாங்க. தேவன் நம்மை போஷிக்கிற விதம், நம்மை ஆசீர்வதிக்கிற விதம் இப்படிதான் இருக்கும். இல்லாததிலிருந்து நம்மை ஆசீர்வதிப்பார், கொஞ்சத்தை பெரிதாக்கி நம்மை ஆசீர்வதிப்பார். நம் தேவைகளுக்கு முன்னாலே நாம் சோதிக்கப்படும்படியாக நிற்க வைக்கப்படுவோம். நம்ம சில நேரத்துல என்ன நினைச்சுக்கிறோம்னா, ஒரு தேவைக்கு முன்னால நமக்கு ஒரு நெருக்கடியே வரக்கூடாது இல்ல, கடவுள் நம்மளை அப்படித்தானே நடத்தணும். நம்ம ஹோட்டல்ல போய் உட்காருவோம், எல்லாம் ஆர்டர் பண்ணும் பொழுது அப்பா தான் கணக்கு போடுவார். ஆஹா கொஞ்சம் இப்ப இட்லி மட்டும் வாங்கிக்கலாம், வடை வேண்டாம் கட் பண்ணு, ஏன்னா இவர் பர்ஸ்ல என்ன இவருக்கு தான் தெரியும்.
அவர் அப்ப என்ன, இட்லி இன்னைக்கு இந்த ஹோட்டல் ரொம்ப பெஸ்ட், நீ அதை சாப்பிட்டு பாருன்னு. ஏன்னா இவங்க தோசைக்கு போயிடக்கூடாது. அதனால நம்ம என்ன வேணா சொல்லி அவளை அப்படியே மேக்கப் பண்ணி அவங்கள அப்படியே இந்த லெவலுக்கு மட்டுமே சாப்பிட வச்சுட்டு வெளியில வந்துருவோம். நமக்கு தெரியுது இவ்வளவுதான் இருக்கு, இதுக்குள்ள முடிச்சுட்டு அழகா வெளியே போயிடணும் அப்படின்னு சொல்லி. நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் இல்லை. அவர் தாராளமாக நமக்கு திருப்தியாக நம்மை போஷிக்கிறவர். போதாது, இனி நம்ம வாயில வரவே கூடாது, இது எம்மாத்திரம் என்று நம்முடைய வாயில வரவே கூடாது. ஏன்னா அதுக்கப்புறமா மீதியானது எல்லாம் கூடையில வச்சு நம்மள தூக்க வச்சிருவாரு. அந்த மீதியானதை 2 நாளைக்கு சாப்பிடுன்னு, அது மீதியானதை 2 நாளைக்கு சாப்பிடும். அப்போ தேவனுக்கு நாம் ரொம்ப நன்றி சொல்லணும். இப்ப இந்த சம்பவத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, நம் தேவைகளுக்கு முன்னால ஒரு விஷயத்தை தேவன் திட்டம் பண்ணி வச்சிருக்கிறார். நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுவதற்கான ஒரு திட்டம் இருக்கிறது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம். ஏன் இந்த விசுவாசமானதுக்கு ஒரு டெஸ்ட் தேவை? 7ஆம் வசனம். அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டும். உங்கள் விசுவாசம், என் விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டும். இதுதான் நம்முடைய வாழ்க்கை. நாம் விசுவாசியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம், விசுவாசமாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப நம்முடைய விசுவாசமானது இந்த அழைப்பிலேயே சோதிக்கப்பட வேண்டும் என்கிற திட்டத்தோடு தான் தேவன் அதை அழைத்திருக்கிறார். நான் தான் விசுவாசியாச்சு, எனக்கு ஏன் சோதனை வரணும் அப்படின்னு நாம பலமுறை யோசிக்கிறோம், கேள்வி கேட்கிறோம். நான் தேவனை விசுவாசிக்கிறேன், எனக்கு சோதனையே வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். இல்லை, ஒண்ணுமே திசை தெரியாது, ஊர் தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆபிரகாமே வெளியில வா, எல்லாம் விட்டுட்டு வா. வந்தார். பிள்ளையை கொடுப்பேன், 25 வருஷம் ஆச்சு, கொடுத்தார். அந்த பிள்ளை வளர்ந்தது ஒரு 15-16 வயசு ஆச்சு. உன் பிள்ளை எனக்கு பலி கொடு. என்னது இது? அவர் புறப்பட்டு வெளியே வந்த உடனே வசனம் சொல்லுது, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இது எப்படி தெரியுங்களா இருக்கு? எல்கேஜியில சேர்த்தோம், பாஸ் பண்ணிட்டான். யூகேஜி பாஸ் பண்ணிட்டான். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணிட்டான். அப்போ ஒவ்வொரு படியாக அவன் படிக்கணும், அவன் தேர்வு எழுதணும், அதுல அவன் வெற்றி பெறணும். அப்பதானே அடுத்த கட்டம். அதே மாதிரிதான் விசுவாச வாழ்க்கை. நம்முடைய விசுவாச வாழ்க்கையானது ஒவ்வொரு படியாக, ஒவ்வொரு சோதனையாக கடந்து போனால் மட்டும்தான் அது வளரும். அப்போ அது ஸ்ட்ராங் ஆகும், வலுவாகும். இதுதான் வாழ்க்கை. இப்படிதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். ஆண்டவர் கூடவே இருந்துகிட்டு அவர் அற்புதங்களை செய்வதை அறிந்தும்னு இருக்கு, பாத்தீங்களா? அங்கதான் நம்ம கவனிக்கணும். அவர் செய்வதை அறிந்தும் வெளிப்புவை சோதிக்கும்படியாக இப்படி கேட்டார். நம்ம என்ன கேட்கிறோம்? அவருக்கு தான் தெரியவில்லை என் தேவை. அவர் எதுக்கு இந்த இடத்துல என்ன நெருக்கடியில் நிக்க வைக்கிறார்? இந்த தேவைக்கு முன்னால ஏன் என்ன கையை பிசைக்க வைக்கிறார்? என்னையே காக்க வைக்கிறார்? முன்கூட்டி எல்லாவற்றையும் அவர் கொடுத்துட்டு அப்படி நான் சுலபமா செஞ்சுக்கிட்டே போற மாதிரி என்ன வைக்கலாம் இல்ல? நான் தான் தேவனுடைய பிள்ளையாச்சு, நான் தான் அவரை விசுவாசிக்கிறேனே. நம்ம நினைக்கிறது ஒரு விதத்துல நமக்கு நம்ம ரொம்ப நல்லா தெரியலாம். இப்படி நினைக்கவே கூடாது. நம்முடைய விசுவாசம் விலையேற பெற்றது, அது சோதிக்கப்பட வேண்டும். ஏன் சோதிக்கப்படணும்னா அதுக்கு ஒரு பலன் வச்சிருக்கிறாராம். அந்த வசனம் எப்படி முடியுது பாருங்களேன். விலையேற பெற்ற உங்கள் விசுவாசமானது சோதிக்கப்பட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது இந்த பூமியிலே அது சோதிக்கப்படுகிறது. அதை நம்ம ஜெயிச்சுக்கிட்டே போகணுமா? அப்படி போயிட்டு ஃபைனலா ஒரு ரிசல்ட் ஒண்ணு வரும். அப்ப நமக்கு வெகுமதிகள் கொடுக்கப்படும். என்ன வெகுமதிகளுக்காக? என்ன பாருங்க, வசனம் பாருங்க. புகழ்ச்சியும் கனமும் மகிமையும், புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகத்தக்கதாக. அவ்வளவு கடினமான பாதையை கடந்து செல்ல வேண்டும். ஒரு பழ வியாபாரியினுடைய மகள், அந்த தகப்பன் அவளை வளர்க்கிறார். ரொம்ப கடினமான வாழ்க்கை. ஒரு IAS அதிகாரியாக வந்து அதே பழக்கடை பக்கத்துல, அப்பா பக்கத்துல வந்து நின்று ஒரு கோர்ஸ் கொடுக்குறா. அதை எல்லாரும் பார்க்கிறோம், ரொம்ப சந்தோஷமா பார்க்கிறோம், பாராட்டுறோம்.
ஆனா அந்த தகப்பனும் அந்த மகளும் எவ்வளவு பெரிய ஒரு போராட்டத்தை அவங்க கடந்து வாழ்ந்திருப்பாங்கல்ல. ஆனா அந்த புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் கிடைக்கிற அந்த போட்டோ மட்டும்தான் நமக்கு தெரியுது. அதனால ஒரு கனவு மாதிரி ஒரே நேரில் ஆயிடாதா அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம்ல, அப்படின்லாம் ஆக போறது இல்லை. நம்முடைய விசுவாசமானது சோதிக்கப்பட வேண்டும். மறுபடியும் சொல்லலாமா? பயப்படாம சொல்லலாம். என் விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டும். இதான் வாழ்க்கை, இதான் ப்ராசஸ், இதான் லைஃப். நமக்கு இப்படிதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். ஆனால் கொஞ்சம் தேவனுக்கு பிரச்சனை இல்லை, தேவனுக்கு பிரச்சனை இல்லை. எது மட்டும்தான் அவர் கேட்கிறாரா? விசுவாசிக்கிறோமா? அவரை விசுவாசிக்கிறோமா? அவரை விசுவாசிக்கிறோமா? ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, எங்களுடைய அவிசுவாசம் எங்கள் கண்களுக்கு முன்னாலே இங்கும் அங்கும் தெரிகிறதப்பா. நாங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்பதற்காக எங்களை சோதித்து சோதனைக்குள்ளாக எங்களை அனுமதித்து அங்கிருந்து நாங்கள் விசுவாசமாக வளருவதற்கு நீர் வாழ்க்கையிலே பயிற்சி தருகிறீர். நல்ல தகப்பனே, இந்த புரிதல், அதனால எங்களுக்கு மனத்தெளிவு இப்பொழுது நீர் தந்ததற்காக நமக்கு ஸ்தோத்திரம். திருப்தியாக எங்களை போஷிக்கிற தேவன் நீர், கொஞ்சத்தை பெரிதாக்குகிற தேவன் நீர், போதாது எம்மாத்திரம் என்றவர்களை திருப்தி அடைந்த மீதியானதை தூக்க வைக்கும் தேவன் நீர். நன்றியோடுமை துதிக்கிறோம். யாருக்கெல்லாம் இந்த செய்தியானது, இந்த வசனமானது போய் சேர்ந்ததோ, ஏற்றுக்கொண்டார்களோ, அவர்கள் இன்னும் விசுவாசத்திலே பலப்படும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் துதித்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.